இன்ஸ்பெக்டர் சார், ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்ததுன்னு சொன்னீங்களே, அது யார்கிட்ட இருந்து வந்தது? அதை நான் விசாரிக்கல. விசாரிக்கலையா? ஏன் சார் விசாரிக்கல? ஸ்டேஷனுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி அனாமத்து கால்ஸ் நிறைய வரதுண்டு. அதுலயும் இது கொலை சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால உடனடியா ஸ்பாட்டுக்கு போய் சம்பந்தப்பட்ட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம் நான் நினைச்சேன். அதனால தகவல் கொடுத்தவரை பத்தி விசாரிச்சு நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. நல்ல பாலிசி, நல்ல பாலிசி. இதெல்லாம் நான் ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. அது சரி இன்ஸ்பெக்டர் சார், கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களில் உள்ள காயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்றது. நீங்க கைப்பற்றின ஆயுதம் ஒண்ணு, கத்தி. அந்த மேற்பட்ட ஆயுதங்கள்லாம் என்னாச்சு? ஸ்பாட்ல எனக்கு வேற எதுவும் கிடைக்கல. மாயமா மறைஞ்சு போயிடுச்சா? நான் அங்க போறதுக்குள்ள குற்றவாளி அதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கலாம். வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கலாங்கிறீங்க. ஐ அப்செக்ட் திஸ் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் லாயர் இந்த கிண்டலை நான் வன்மையா கண்டிக்கிறேன். உண்மைகள்லாம் நன்னா கிண்டி கலர்றதுக்காகத்தான் மறு விசாரணைக்கே உத்தரவிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கனம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். இன்ஸ்பெக்டர் சார், கொலை நடந்த இடத்துல கைரேகைகள்லாம் இருந்தது நீங்க சொன்னீங்க. அது யாருடைய கைரேகைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே குற்றவாளியோட கைரேகை தான். குற்றம் சாட்டப்பட்டவருடைய கைரேகைன்னு சொல்றீங்க. எந்தெந்த இடத்துல கைரேகைகள் இருந்தது அதை சொல்ல முடியுமா? செவத்துல 2-3 இடத்துல இருந்தது. வாச கதவுல இருந்தது, பாத்ரூம் கதவுல இருந்தது, அப்புறம் டிவில கூட இருந்தது. டிவியில குறிப்பா எந்த இடத்துல கைரேகை இருந்தது? ஆன் ஆஃப் சுவிட்ச்ல. சோவர் டிவியை ஏக்கி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. நீங்க போனப்போ டிவி ஆன்ல இருந்ததா இல்ல ஆஃப்ல இருந்ததா? ஆஃப்ல இருந்தது. சோ அவர் தான் ஆஃப் பண்ணிருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சாதாரணமா கொலை நடக்கிற இடங்கள்ல டிவியோ இல்ல ரேடியோவோ இருந்ததுன்னா இந்த கொலைகாரங்க கொலை செய்யப்படுறவங்களுடைய கூச்சல் வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காக டிவியோ ரேடியோவையோ ஆன் செஞ்சு பெருசா வைக்கிறது வழக்கம் இல்லையா? ஆமா. ஆனா நீங்க போன போது கொலை நடந்த இடத்துல டிவி ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் கொலைகாரங்க கையாலேயே ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? சொல்லி வர இனி டிஃபென்ஸ் தரப்பு சாட்சிகளை ஆஜர்படுத்தலாம். எனது தரப்பின் முதல் சாட்சியாக சொப்னா லாட்ஜ் மேனேஜர் திரு ராமலிங்கத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? சொப்னா லாட்ஜ்ல மேனேஜர் வேலை பாக்குறேன் சார். மிஸ்டர் பிரபாகர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. எப்படி தெரியும்? தொழில் முறையிலையா, உறவு முறையிலையா, இல்ல நட்பு முறையிலையா? தொழில் முறையில தாங்க. அவர் அடிக்கடி எங்க லாட்ஜுக்கு வருவாரு, ரூம் எடுத்து தங்குவாரு. தங்கி என்ன பண்ணுவாரு? அது எப்படிங்க? ஓ, உங்க லாட்ஜ் அந்த மாதிரி லாட்ஜா? சோ அந்த மாதிரி தொழில் முறையில உங்க 2 பேருக்கும்? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ரூம் கொடுப்பேன், அத்தோட சரி. தனியா தான் வருவாரா? தனியா தான் வருவாரு, ஆனா தனியா தங்க மாட்டாருங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க லாட்ஜுக்கு வந்தாரா? ஆமாங்க. எத்தனை மணிக்கு? வழக்கமா 10 மணிக்கு வருவாரு, அன்னைக்கு 8 மணிக்கு வந்துட்டாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ரூம் எடுத்து தங்கினாரா? ஆமாங்க. ஹாய் அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குற்றவாளி அந்த லாட்ஜுக்கு போயிருக்காரு தவிர அங்க தங்கல. டிஃபென்ஸ் லாயர் வழக்க திசை திருப்ப பாக்குறார். கரெக்ட், திசை திருப்பத்தான் பாக்குறேன். போன தடவை தப்பான திசையில போன இந்த கேஸை இந்த தடவை சரியான திசையில திருப்ப பாக்குறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், போன தடவை டிஃபென்ஸ் தரப்புக்கு போதிய அவகாசம் தரப்படல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த கேஸ் மறு விசாரணைக்கு வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். கேட்டியா? உட்காரு. மிஸ்டர் ராமலிங்கம், சம்பவம் நடந்த அன்னைக்கு மிஸ்டர் பிரபாகர் உங்க லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினார்னு சொன்னீங்களே, எத்தனை மணி வரைக்கும் தங்கி இருந்தாரு? ராத்திரி 9 மணி வரைக்கும் சார். ஓ, 9:30 மணி வரைக்கும். ஆமா. அதாவது 9 அடிச்சு 30 நிமிஷம் வரைக்கும். ஆமா. அதாவது 10 அடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி வரைக்கும். அதாவது மிஸ்டர் வரதராஜன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு புரியலையோன்னு தான் அழுத்தி அழுத்தி சொன்னேன். ஒரு தடவை சொன்னா போதும். தட் இஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் ராமலிங்கம், போன தடவை விசாரணையில குற்றவாளி உங்க லாட்ஜுக்கு வந்து மோகனை பத்தி விசாரிச்சார்னு மட்டும் தான் சொன்னீங்க. ஆனா இந்த தடவை அவர் ரூம் எடுத்து தங்கி இருந்தாரு சொல்றீங்க. அப்போ போன தடவை நீங்க சொன்னதை இப்ப நீங்களே போய் சொல்றீங்களா? அது எப்படிங்க? போன தடவை நீங்க பிரபாகர் வந்தாரான்னு மட்டும் தான் கேட்டீங்க. வந்தாருன்னு சொன்னேன், தங்கி இருந்தாரான்னு நீங்க கேட்கலையே, அதனால நான் சொல்லல. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா லாட்ஜில தங்கிறதுக்கு அடையாளமா ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுக்கணுமே. போட்டுக்கறேன். இப்படி வந்து தங்குறவங்க யாரும் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடல சார். நீங்க கூட தான் எத்தனையோ தடவை தங்கிருக்கீங்க. உங்ககிட்ட என்னைக்காவது கையெழுத்து கேட்டிருக்கேனா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். அது மட்டும் போதும், அவ்வளவே போதும்.
தட் இஸ் ஆல் யுவர் ஆனர். டாய், உன் குழந்தைக்கு காது குத்துறதுல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் அண்ணா அண்ணான்னு என் வீட்டுக்கு ஓடி வருவேன். இந்த இடத்துக்கு என்ன விட்டு நீ தனியா போயிருக்க. யுவர் ஆனர், எனது தரப்பின் இரண்டாவது சாட்சியாக எம்எல்ஏ பாளையத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். மிஸ்டர் பாளையம், நீங்க என்ன தொழில் பண்றீங்க? 20,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுக்கிறேன். என்ன பார்த்து இன்னாமா கேள்வி கேட்ட கண்ணு? அரசியல். இதோ நிக்கிறாரே, இவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? எப்படி தெரியாம போடும்? அவரு தொழிற்சங்க தலைவர், அந்த முறையில தெரியும். அப்போல சொப்னா லாட்ஜில வேற அடிக்கடி கண்டுக்குவோம். நீங்களும் சொப்னா லாட்ஜுக்கு அடிக்கடி போவீங்களா? எதுக்காக போவீங்க? ஒரு வசதிக்காக. என்ன வசதி? பொதுமக்களுடைய வசதிக்காக. என்ன அங்க பல பேர் பல விதமா பார்க்க வருவாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் அங்க சந்திச்சீங்களா? எங்க சந்திச்சீங்க? சொப்னா லாட்ஜில தான். எத்தனை மணிக்கு சந்திச்சீங்க? நைட்டு ஒரு 8:15 இருக்குமா. சந்திச்சு அவர்கிட்ட பேசுனீங்களா? எங்க பாக்கன்னு பேசுறதுக்கு நேரம் இருக்கு? பேசுற இடமா அது? அவர் வசதிக்காக வந்திருக்காரு, நான் ஏன் வசதிக்காக போயிருக்கேன். வணக்கம் சார் அப்படின்னாரு, அத்தோட சரி. மறுபடியும் எத்தனை மணிக்கு அவரை சந்திச்சீங்க? அப்பால நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அவர் வெளியே போகும்போது பார்த்தேன். உங்க வசதி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்லயே. சாதாரணமா எத்தனை மணிக்கு உங்க வசதி முடியும்? அது முன்ன பின்ன இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவர் வெளியே போனது மட்டும் தான் நான் பார்த்தேன். இது ஜட்ஜோட வசதிக்கு. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணலாம். மிஸ்டர் பாளையம், நீங்க எந்த கட்சின்னு சொன்னீங்க? ஊதா கட்சி. தேர்தல் சமயத்துல நீங்க மஞ்சள் கட்சியில தீவிரமா இருந்ததாக பேப்பர்ல படிச்சேனே. ஊதா கட்சிக்காரர்கள் என்னை விலைக்கு வாங்கி விட்டார்கள். இது கோர்ட். ஓஹோ, இது உயரமான இடத்துல ஏறி நின்னாலே அந்த புத்தி வந்துருதுப்பா. சோ நீங்க பணத்துக்காக என்ன வேணா செய்வீங்க, அப்படித்தானே? சில்லறைக்கெல்லாம் பண்றது இல்ல, பண்டலுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றேன், நீங்க குற்றவாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பொய் சாட்சி தான் சொல்ல வந்திருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேனே. அரசியல் தாமா எனக்கு வைத்து போய்ப்பு. கோர்ட்ல பொய் சாட்சி சொல்றதா? பீசாச்சு. சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு சொப்னா லாட்ஜ்ல பிரபாகரை சந்திச்சதா சொன்னீங்களே, எங்க சந்திச்சீங்க? முன்பகுதி ரிசப்ஷன். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு, என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. 9:30 மணிக்கு அவரும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒன்னா வெளியே போனாங்க, அதான் தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவா? வித்யாமா, கேட்டு பாரு. இல்லன்னு சொல்ல சொல்லு. நீங்க பொய் சொல்றீங்க. சம்பவத்தை இன்னைக்கு பிரபாகர் 9:30 மணி வரைக்கும் சொப்னா லாட்ஜில் இருந்தாரு சொன்னீங்களே, அது பொய். அவரும் சப் இன்ஸ்பெக்டர் வித்யாவும் ஒன்னா வெளியில போனாங்கன்னு சொன்னீங்களே, அதுவும் பொய். எல்லாமே கட்டுக்கதை. நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பொய் சாட்சி தான் சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன். That is all, Your Honor. எனது தரப்பில் கடைசி சாட்சி சப் இன்ஸ்பெக்டர் வித்யா. எஸ், ப்ரொசீட். சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. நீங்க எங்க வேலை பார்க்கறீங்க? A3 நீலாங்கர ஸ்டேஷன்ல. உங்க அப்பா பேரு? கமலநாதன், ரிட்டையர்ட் ஐஜி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க புருஷன் பேரு? பிரேம்குமார். அவர் எங்க வேலை செய்யறாரு? நான் வேலை பார்க்குற அதே ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஒரு ஐஜியோட டாக்டர். உங்க கணவர் ஒரு போலீஸ் அதிகாரி. நீங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்றீங்க. நீங்க போலீஸுக்கு எதிராக சாட்சி சொன்னா அதனுடைய விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? மிஸ்டர் பிரபாகர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? என் சகோதரியோட கணவர். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அவரை சந்திச்சீங்களா? சந்திச்சேன். எங்க சந்திச்சீங்க? சொப்னா லாட்ஜில். எத்தனை மணிக்கு? 8:15 மணிக்கு. நீங்க அங்க எதுக்காக போனீங்க? ரெய்டுக்காக. நீங்க ரெய்டுக்கு போனீங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? லாட்ஜ் ரெஜிஸ்டர்ல நோட் எழுதியிருக்கேன். தவிர எங்க ஜெனரல் டைரியில என்ட்ரி போட்டிருக்கேன். அன்னைக்கு ஏதாவது கேஸ் கிடைச்சதா? 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு ரெய்டு முடிஞ்சது? 8:30 மணிக்கு. சரி, 8:45 மணிக்கு எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? 9 மணிக்கு எங்க இருந்தீங்க? 9:15 மணிக்காவது எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு நிரபராதியை காப்பாத்துறது தான் உங்க கடமை. நீங்க மௌனம் சாதிச்சீங்கன்னா அனாவசியமா என்னுடைய கட்சிக்காரருடைய உயிர் போயிடும். உண்மையை ஒத்துக்குங்க. அன்னைக்கு ரைடுங்கிற போர்வேல நீங்க சொப்னா லாட்ஜுக்கு போனதே மிஸ்டர் பிரபாகரை சந்திக்கத்தான். உங்களுடைய ரைடு 8:30 மணிக்கு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா 9:30 மணி வரைக்கும் நீங்க அங்க இருந்திருக்கிறீங்க.
நீங்களும் பிரபாகரும் ஒன்னா வெளியில போனதை மிஸ்டர் பாளையம் பார்த்திருக்கிறாரு. சோ 8:30 இருந்து 9:30 வரைக்கும் ஸ்வப்னா லாட்ஜ்ல ரூம் நம்பர் 31ல நீங்களும் பிரபாகரும் ஒன்னா தங்கி இருந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். That's all, Your Honor. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர், இனிமே சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டியது அவங்க புருஷன் தான். யுவர் ஆனர். இதுவரை வழக்கறிஞர்களின் வாதங்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்புகள் வழங்கி வந்த அந்த நீதிமன்றம் இப்போது முதன்முறையாக ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் பகிரங்கமாக உண்மையை ஒப்புக்கொண்ட ஒரு பெண்ணின் தியாகத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குகிறது. கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த 2 மணி நேரமும் குற்றம் சாட்டப்பட்ட பிரபாகர் கொலை நடந்த இடத்தில் இல்லை என்பதும் இந்த கொலைகளை அவர் செய்திருக்க முடியாது என்பதும் திருமதி வித்யாவின் சாட்சியத்தின் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து நான் அவரை விடுதலை செய்கிறேன்.